வெல்கம் டு மாஸ்டருக்கு. இன்றைக்கி அக்ஷயா வந்து நம்ம சொன்ன மாதிரியே மறுபடியும் ஒரு ஃபுல் டிஜிட் தான் கொடுத்துருக்காங்க. நம்ம சொன்ன மாதிரியே இதுதான் ஆடுவாங்க, வேறு எதுவும் ஆட மாட்டாங்க. நம்ம அதான் திரும்ப சொன்னோம். கன்ஃபார்மாக நமக்கு இன்றைக்கி ஆள் போலேயே நமக்கு ஒரு ஃபுல்லாக வின்னிங் இருக்குது, வேறு எதுவும் மாறாது. நீங்கள் தெளிவாக ப்ளே பண்ணுங்கள் போதுன்னு நம்ம திரும்ப பதிவு பண்ணோமே தவிர வேறு ஒன்றுமே இல்லை. நம்ம கொடுத்த நம்பர் நம்ம வரலை அப்படின்னா நம்ம தெளிவாக சொன்னோம். அதே மாதிரி தான் நமக்கு இங்கே பாருங்கள், ஆள் போர்டில் நம்ம என்ன கொடுத்துருக்கோம், 1ஆம் நம்பர் கண்டிப்பாக வரும், 5ஆம் நம்பர் வரும், 4ஆம் நம்பர் வரும், 3 நம்பருமே நமக்கு வந்துருச்சா. இங்கே வந்திருக்குல்ல, அதே தான் கொடுத்தோம், 1 5 4 சரிங்களா. அதே மாதிரி நம்ம நேற்று கொடுத்து மாற்றி கொடுத்துருக்கோம் அப்படின்னா இல்லை, அதுவும் அதே தான். இங்கே பாருங்கள், 4 5 1 போர்டு வைஸாக மாறினது தவிர ஆனால் 451 அப்படியே கீழேருந்து மேலே வரைக்கும் வந்துச்சு. ஆல் போர்ட்லேயும் அதே தான் கொடுத்துருக்கோம் சரிங்களா. மாற்றியெல்லாம் எதுவுமே கொடுக்கல, ஒரே நம்பர் தான் திரும்ப நம்ம என்ன கொடுத்தோம், 51 34 அதுதான் வின்னிங் நம்பராக வரும்னு நம்ம சொன்னோம். அதுதான் வந்துச்சு தவிர வேறு எதுவும் வரல சரிங்களா. 1ஆம் நம்பர் சி போர்ட்லையும், பி போர்டில் 5ஆம் நம்பரும், ஏ போர்டில் 4 நம்பர் வந்துச்சா, மாற்றி வந்துச்சா. இன்றைக்கி அடிக்கப்பட்ட ரிசல்ட் என்ன அடித்தாங்க, 451. நம்ம என்ன கொடுத்தோம், எப்படி கொடுத்துருக்கோம், 135ன்னு கொடுத்துருக்காமா, 154ன்னு கொடுத்துருக்காமா. இங்கே கொடுத்து மாற்றி கொடுத்துருக்கோமா, இல்லை. நேற்று கொடுத்து மாற்றி கொடுத்துருக்கோமா, இல்லை. அதே நம்பர் தான் கொடுத்துருக்கோம். திரும்ப நம்ம என்ன சொன்னோன்னா, போர்டு வைஸாக மாறினாலும் ஆல் போர்டில் நமக்கு ஃபுல் டிஜிட் வின்னிங் இருக்கும், 451 அப்படிங்கிற நம்பர் நம்ம கொடுத்துட்டோம். இதுதான் வரப்போகுது. அதே மாதிரி ஆல் போர்டில் 1ஆம் நம்பர் கன்ஃபார்ம்னு கொடுத்தேன். நீங்கள் தெளிவாக நேற்று எல்லாம் வீடியோ பார்க்காதவங்க போய் பாருங்கள். நேற்று நம்ம கன்ஃபார்மாக ஆல் போர்டில் நம்ம என்ன கொடுத்தோம், 1ஆம் நம்பர் கன்ஃபார்மாக வரும் அப்படின்னு நம்ம தெளிவாக சொன்னோம். அதுதான் ஆடிக்காங்க. 451 இன்றைக்கி நமக்கு சொன்ன மாதிரி ஒரு ஃபுல்லாகவே ஒரு வின்னிங் இருந்துச்சு, மாற்றமே இல்லை. நீங்கள் வேணால் திரும்ப வேணால் நான் அதான் சொன்னது, உங்களுக்கு மாற்று கருத்து எது இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் போய் வீடியோ செக் பண்ணி பார்த்துக்கலாம். நம்ம நேற்று கொடுத்த வீடியோவை போய் பாருங்கள் சரிங்களா. ஏன்னா எனக்கு கொஞ்சம் வியூஸாக வரும், ஏன்னா அந்தளவுக்கு தெளிவாக கொடுத்துருக்குறோம். ஏன்னா இதுக்கு மேலே நம்ம வந்து கத்தி சொல்லிட்டு இருக்க முடியாது. இந்த மாதிரி தான் நமக்கு வின்னிங் வருது, இந்த மாதிரி தான் நம்ம கொடுத்துட்ருக்கோம், செம்மையாக வின்னிங் வந்துகிட்டு இருக்கு இல்லையா. ஏன்னா நம்ம வந்து பொய் சொல்லி ஏமாற்ற போகிறது, நம்ம வந்து சொல்லிகிட்டே இருக்கோம், இதுதான் ஆட்டம், இதுதான் பேசிக்கான ஆட்டம், வேறு எதுவும் ஆட மாட்டாங்க. நம்ம தெளிவாக திரும்ப பதிவு பண்ணுற விஷயங்கள் அதுதான். இந்த மாதிரி தான் மேக்ஸிமம் ஆடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு நம்ம தெளிவாக சொல்லி தான் கொடுத்தோம். அதே மாதிரி தான் அடிக்கிறாங்க, வேறு எதுவும் மாற்றி ஆடல. 4ஆம் நம்பரும் ரொம்ப ஸ்ட்ராங் ஆட்டத்தில் இருந்துச்சு, 5ஆம் நம்பர் இருந்துச்சு, 1ஆம் நம்பர் இருந்துச்சு. 3 நம்பருமே நம்ம தெளிவாக கொடுத்துருக்கோம். நம்ம சொல்லிட்டு தான் கொடுக்குறோம், ஒவ்வொரு ட்ராவலையும் சொல்லி தான் கொடுக்குறோம். இந்த மாதிரி தான் ஆடுவாங்க, இந்த மாதிரி ஆடுறதுக்கான வாய்ப்பு இருக்குது, தெளிவாக எடுத்துக்கோங்க அப்படின்னு நம்ம தெளிவாக சொல்கிறோம். அதே தான் ஆடுறாங்க சரிங்களா. அதே மாதிரி நாளைக்கு நம்மளுடைய ஃபேவரட் கம்பெனி வின்வின் கம்பெனி சரிங்களா. இன்றைக்கி நமக்கு பெண்டிங் நம்பர்லேருந்து என்னென்ன ஆடிருந்தாங்க அப்படிங்கிறத பார்ப்போம். பெண்டிங் நம்பர்லேருந்து நமக்கு ஆடக்கூடிய நம்பர் வந்து நமக்கு என்ன நம்பர் ஆடிருந்தாங்கன்னா, 4ஆம் நம்பர் 11 நாளாக இருந்த 4 நம்பர் எடுத்திருந்தாங்க, செம்மையாக வின்னிங் சரிங்களா. 5ஆம் நம்பர் கூட பெண்டிங் நம்பர் இல்லை, 1ஆம் நம்பர் நமக்கு பெண்டிங் நம்பர் கிடையாது சரிங்களா. இதில் வந்து நமக்கு பெண்டிங் நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு 4ஆம் நம்பர் அதிகமாக பெண்டிங் நம்பராக இருந்துச்சு, அதை எடுத்துருந்தாங்க. கிட்டத்தட்ட ஒரு 11 நாளாக இருந்துச்சு, அதை எடுத்திருந்தாங்க சரிங்க. இந்த மாதத்தில் 4 நம்பரே வரல, அதை எடுத்துட்டாங்க. ஒரு அருமையான மெத்தேடு தான் சரிங்களா. அதே மாதிரி நாளையை பொறுத்த வரைக்கும், நாளைக்கு வின்வின் கம்பெனியை பொறுத்த வரைக்கும் நாளைக்கு என்ன நம்பருங்க வரக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, எனக்கு ஒரு சில நம்பர்கள் ரொம்பவே டவுட்டில் இருக்குது, அது என்ன நம்பர் அப்படிங்கிறத பார்ப்போம். அதே மாதிரி இன்றைக்கி ட்ரையல் நம்பர் என்ன கொடுத்தாங்கன்னா 056, இதுதான் ட்ரையல் நம்பராக கொடுத்தாங்க. இந்த ட்ரையல் நம்பர் பேஸை வச்சுக்கிட்டு தான் நம்ம நாளைக்கு என்ன நம்பர் வரப்போகுது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். கொஞ்சம் கடைசி வரைக்கும் பாருங்கள். இன்றைக்கி நம்ம சொல்கிறோம், திரும்ப பதிவு பண்ணுற விஷயம்னா, நேற்று நம்ம மாற்றி கொடுத்துருக்கோம். இங்கே பாருங்கள், ஆல் போர்டில் 1ஆம் நம்பர் கன்ஃபார்ம் நான் கொடுத்தனா இல்லையா. அதே மாதிரி இங்கே என்ன கொடுத்துருக்கோம், நம்ம 1 4 1 5 4 கன்ஃபார்மாக இது வரும்னு எதிர்பார்த்தோம். ஆல் போர்டில் நம்ம கொடுத்தது 4 நம்பர், 4 நம்பரில் 3 நம்பர் வந்துருச்சு ஆல் போர்டு. இதுக்கு மேலே என்ன எப்படி கொடுக்குறது, நான் கொடுக்கவே முடியாது சரிங்களா. செமையாக கொடுத்துருக்கோம். இதில் வந்து ஏ போர்டு பி போர்டு கொஞ்சம் டவுட்டில் இருந்துச்சு, ஆனால் இருந்தாலும் நம்ம ஆல் போர்டு நச்சுன்னு கொடுத்துட்டோம். நம்ம திரும்ப பதிவு பண்ணால் அதுலேயும் நான் குறிப்பாக ஒரு நம்பர் மட்டுமாவது நம்ம ஆல் போர்டில் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருங்க நம்ம எதிர்பார்த்தோம், அதே மாதிரி வந்துருச்சு சரிங்களா. நம்ம தெளிவாக சொல்லி தான் கொடுக்குறோம், ஒவ்வொரு ட்ராவலையும் நம்ம தெளிவாக சொல்லி தான் கொடுக்குறோம். நேற்று 2 பக்கம் ஒரே மாதிரி கொடுத்துருக்கான்னு பாருங்கள், அதான் ரொம்ப முக்கியம். இங்கேயும் பாருங்கள், நமக்கு 154, அங்கேயும் நம்ம என்ன கொடுத்துருக்கோம், 154 தான் கொடுத்துருக்கோம். 154 சரிங்களா. 154 தான் திரும்ப கொடுத்த ஆல் போர்டு. அதே நம்பர் தான் நமக்கு 154 வந்துருச்சா, அந்த நம்பர் தான் கொடுத்த ஆல் போர்டு. நீங்கள் எப்படி ஆல் போர்டில் மட்டும் போட்டிருந்தீங்கன்னா ஃபுல் டிஜிட் வின்னிங் நமக்கு, அதான் தெளிவாக சொல்கிறோம் நம்ம சரிங்களா. ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி நாளையை பொறுத்த வரைக்கும் நாளைக்கு என்னமா நம்பர்கள் மேட்ச் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நாளைக்கு வின்வின் கம்பெனியை பொறுத்த வரைக்கும் பேசிக் சில ரூல்ஸை ஃபாலோ பண்ணி தான் ஆடுவாங்க. அப்படி ஆடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதில் என்ன நம்பர் வரக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இன்றைக்கி ட்ரையல் நம்பர் வந்து 056 சரிங்களா. அதே மாதிரி நமக்கு வந்து போன வாரம் அடிக்கப்பட்ட வின்வின் கம்பெனி என்ன 9506, இதுதான் போன வாரம் நமக்கு ஆடினாங்க. போன வாரம் வந்து 506 506 போன வாரம் ஆடிருந்தாங்க. போன வாரம் இது தான் வந்து நமக்கு ஆடிருந்தாங்க. அதே மாதிரி இந்த வாரத்தில் நமக்கு இன்றைக்கி அடிக்கப்பட்ட நம்பர் 451 சரிங்களா. அதே மாதிரி நமக்கு வந்து ட்ரா நம்பர் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 782. இதெல்லாம் நம்ம ஓவரால் வச்சு தான் நம்ம இன்றைக்கி கொண்டு வரோம். என்ன மாதிரி நம்பர்கள் ஆட்டம் இருக்குது, என்ன மாதிரி நம்பருக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது, அதையும் நம்ம கொஞ்சம் தெளிவாக பார்த்தலாம்.
கொஞ்சம் கடைசி வரைக்கும் பாருங்கள். நம்ம போன வாரம் வந்து நமக்கு 506 தான் ஆடிருந்தாங்க. அதே மாதிரி இன்றைக்கி வந்து 056 சரிங்களா. அப்போ இதுக்கும் ஏதோ லிங்க் இருக்குது, கண்டிப்பாக அது மாதிரி தான் ஆடுவாங்க. பார்க்கலாம் என்ன நம்பர் வருது அப்படின்னு சரிங்களா. இதில் வந்து நமக்கு ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு என்ன வருது அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நமக்கு ஒரு சில நம்பர்கள் நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. இன்றைக்கி நாளைக்கு வந்து 1ஆம் நம்பரை திரும்ப எனக்கு நேற்றே வந்துச்சு, நம்ம நேற்று வந்து வந்துச்சு, நமக்கு கொடுக்கல மாறி வந்துருச்சு. ஆனால் இன்றைக்கி மறுபடியும் 1ஆம் நம்பருக்கான வாய்ப்புகள் தான் இருக்குது. 156 தான் வரணும். அது நான் தெளிவாக சொல்லிவிட்டு உங்களுக்கு வந்தா அப்படிங்கிறது பாருங்கள். 156க்கான வாய்ப்புகள் தான் அதிகபட்சமாக இருக்குது. உங்களுக்கு கணக்கில் வருதான் பாருங்கள். 157 வந்துருச்சா. இப்போ நாளைக்கு 1ஆம் நம்பர் வச்சாங்கன்னா 156 தான் வரும். நாளைக்கு 1ஆம் நம்பர் ஏ போர்டில் தான் மறுபடியும் வரணும்னு காமிக்குது. உங்களுக்கு எதுவும் கணக்கில் வருதாங்கிறதே பாருங்கள். சும்மா நம்ம ரேண்டமாக விளையாட்டுக்கு சொல்லிட்டு நினச்சிக்காதீங்க, கண்டிப்பாக நமக்கு மேட்ச் ஆகும். ஏன்னா நம்ம ஒவ்வொரு டைமும் நம்ம ஒரு நம்பர் கொண்டு வரோன்னா அந்த நம்பர் அன்றைக்கி வரல அப்படின்னா அடுத்த டைம் நமக்கு கண்டிப்பாக அந்த போர்டு அதில் வரும். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா நாளைக்கு அதே மாதிரி 1ஆம் நம்பரை பொறுத்த வரைக்கும் நாளையோட 20 நாளாக பெண்டிங் நம்பர் சரிங்களா. பெண்டிங்கில் இருக்கக்கூடிய நம்பர் 20 நாளாக பெண்டிங்கில் இருக்குது. அதை எதிர்பார்த்தா நம்ம கொடுக்குறோம். அது உங்களுக்கு கணக்கில் வருதான்றதையும் பாருங்கள். அதே மாதிரி இந்த நம்பர் நான் தான் என்ன சொல்கிறேன்னா, நாளைக்கு வந்து நமக்கு 1ஆம் நம்பர் வரலைன்னா கூட நமக்கு நாளைக்கு 6ஆம் நம்பருக்கான வாய்ப்புகளும் அந்த இடத்துல இருக்குது. 2 நம்பருமே நாளைக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக ஏ போர்டில் வரணும்னு தான் காமிக்குது. எனக்கு தெரிஞ்சு 1ஆம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரியும் காமிக்குது. ஏதாவது நீங்கள் உங்களுக்கு டவுட் இருந்தாலும் நீங்கள் எடுத்துங்க. ஏன்னா இன்றைக்கே நம்ம ரொம்ப ஸ்ட்ராங்காக எதிர்பார்த்தோம், வரல. இப்போ இன்றைக்கி வரல அப்படின்னா நான் கண்டிப்பாக நாளைக்கு வந்துடும். இப்போ வந்து 8க்கு 1 வரணும்னு எதிர்பார்த்தா ஏற்கனவே 8க்கு 1 வந்துருச்சு சரிங்களா. அப்போது 6க்கு 4 கொடுத்துருக்காங்க. 6க்கு 4 கணக்கு எடுத்து நம்ம என்ன கொடுத்துருக்கோம் அப்படியும் 4க்கு 1 4க்கு 6 இந்த 2 நம்பரையும் சேர்த்து கொடுத்துருக்காமா. புரியுதுங்களா நான் சொல்கிறது உங்களுக்கு? என்ன சொல்கிறேன், வந்தால் உங்களுக்கு 4க்கு 1ன்னு வரணும். இதை கணக்கு பண்ணி 4க்கு 1 1க்கு 4ன்னு வச்சாங்களா, 1க்கு 4 கணக்கு பண்ணி 4க்கு 1ன்னு வரணும். அப்படி இல்லை அப்படின்னா 4க்கு 6 அதை கணக்கு பண்ணி இந்த 2 நம்பரில் 6 ஏ போர்டு பற்றி உங்களுக்கு 1ஆம் நம்பர் அல்லது 6ஆம் நம்பர் 2 நம்பருமே நம்ம இதுக்கான வாய்ப்பு இதுக்கான ப்ரூஃபோடு தான் கொடுக்குறேன். நான் மாற்றி கொடுக்கல சரிங்களா. ப்ரூஃபோடு தான் கொடுக்குறேன். கண்டிப்பாக ஆடுவாங்க, ஆடாமல் விடவே மாட்டாங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால தான் இந்த நம்பர் நம்ம கொண்டு வரோம். ட்ரை பண்ணி பார்க்கலாம். ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் தான் நம்ம இங்கே கொடுத்துட்ருக்கோம் சரிங்களா. அதே மாதிரி பி போர்டை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன எதிர்பார்க்குறோன்னா 2ஆம் நம்பர் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குது. ஏன்னா 752 எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. ஏன்னா 753 ஏற்கனவே இருக்குது சரிங்களா. அதெல்லாம் ஒவ்வொரு நம்பர் 753 இங்கே இருக்குது பார்த்தீங்களா. 753 இருக்கா. அதே மாதிரி 752 எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது. அதில் ஏதாவது உங்களுக்கு மாற்றம் வருதுன்னா பாருங்கள். 752 தான் நம்ம கொடுக்க போகிறோம். நாளைக்கு 752 756 சரிங்களா. அந்த நம்பர் தான் எனக்கு 752 அப்படின்னு வருது. 2ஆம் நம்பர் எடுத்து பி போர்டில் வைப்பாங்க சரிங்களா. பி போர்டில் வச்சாங்கன்னா 752 இங்கே இருக்கு இல்லையா, 752 அந்த நம்பர் அப்படியே வந்துடும். அதை கனெக்ட் பண்ணி தான் 752 அப்படிங்கிற நம்பரை நம்ம எதிர்பார்க்குறோம். உங்களுக்கு அது 752ல் டவுட் இருக்குதா அப்படிங்கிறதே பாருங்கள். டவுட் இருந்தாக்கா எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள். ரொம்ப ஸ்ட்ராங்காக நாளைக்கு வர வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதை கனெக்ட் பண்ணி தான் கொடுக்குறோம். ரொம்பவுமே ஸ்ட்ராங்காக வரதுனால தான் நாளைக்கு என்ன சொல்கிறோம், கண்டிப்பாக வந்து வர வாய்ப்புகள் இருக்குங்க அப்படின்னு எதிர்பார்க்குறோம். இல்லை அப்படின்னா வழக்கம் போல் எப்போயுமே வைப்பாங்க 5ஆம் நம்பர், அதை வச்சு விட்டு போயிடுவாங்க சரிங்களா. வழக்கமாக வந்து 1 2 4 5 வரிசையாக வச்சுருக்காங்க. 5ஆம் நம்பர் தான் நிறைய வச்சுருக்காங்க இந்த மாதம். அந்த மாதிரி எப்போயுமே வைக்கிற மாதிரி நமக்கு 5ஆம் நம்பரை வச்சு விட்டு போயிடுவாங்க. அப்படி வைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது சரிங்களா. அதை கனெக்ட் பண்ணி தான் கொடுக்குறேன். ஒன்று பி போர்டில் வச்சாங்கன்னா 3ஆம் நம்பர் அதிகமாக வைக்கிறாங்க, இல்லைனா 0 வைக்கிறாங்க, இல்லைனா 5ஆம் நம்பர் வைக்கிறாங்க. இதுதான் அதிகமாக இருக்குது இந்த மாதத்தில். வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 3 5 0 தான் அதிகமாக இருக்கும், வேறு எதுவும் நம்பர் இருக்காது. அதே மாதிரி ஆடினாங்கன்னா மறுபடியும் 0 வச்சு விட்டு போகிறக்கும் வாய்ப்பு இருக்குது, 5ஆம் நம்பர் வச்சு விட்டு போகிறக்கும் வாய்ப்பு இருக்குது. அதை கனெக்ட் பண்ணி தான் நம்ம என்ன சொல்கிறோம்னா, ஒன்று அடித்தா 2ஆம் நம்பர் அடிக்கணும், இல்லைனா உங்களுக்கு 5ஆம் நம்பர் அடிக்கணும். அதுதான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் வாய்ப்பு இருக்குது. 5ஆம் நம்பர் என்னங்க 5ஆம் நம்பர் அடிப்பாங்க, ஆடுவாங்க பாருங்கள். 5க்கு 5 அடித்தாங்களா, அதே சேம் நம்பர் நமக்கு 5க்கு 5ன்னு ஆடிட்டு போயிடுவாங்க. ஆடுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதை கனெக்ட் பண்ணி தான் 5க்கு 6 அப்படிங்கிற நம்பர் கொடுக்குறோம். வேறு ஒன்றுமே இல்லை. ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா ஏற்கனவே 751 நம்ம 752 அதே கணக்காக தான் நம்ம இங்கே வந்து 752 மாற்றி கொடுக்குறோம். இங்கே இருக்கிற கணக்கு இங்கேயும், அதே மாதிரி இங்கே இருக்கிற கணக்கு இங்கேயும் கொடுக்குறோம். வேறு ஒன்றுமே கிடையாது. செமையாக வரும் சரிங்க. இந்த மாதிரி வருதாங்கிறதையும் பாருங்கள். முதல்ல 451 அப்படிங்கிற நம்பரை நம்ம இங்கே வந்து என்ன பண்ணுறோம், இங்கேருந்து மேலேருந்து எடுத்து 752 மாற்றுறோம். 451 752 சரிங்களா. அந்த மெத்தடில் தான் ஃபாலோ பண்ணுறோம். ட்ரை பண்ணி பாருங்கள் சரிங்களா. ஏன்னா ஏற்கனவே 450 அதே மாதிரி மேலே வந்தீங்கன்னா 752 இது ரெண்டும் ஒரே சேம் நம்பராக கிடச்சதுனால தான் நம்ம அதே அந்த 2 பட்டனுமே இங்கே வச்சு நம்ம மேட்ச் பண்ணுறோம். கண்டிப்பாக வரும். 2 பட்டனும் ஒன்றா மேட்ச் பண்ணுறோம் சரிங்களா. ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி சி போர்டை பொறுத்த வரைக்கும் சி போர்டில் எனக்கு 7ஆம் நம்பர் கொஞ்சம் ஸ்பெசிஃபிக்காக கிடைக்கிது. ஏன்னா 857 அப்படிங்கிற நம்பர் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. ஏன்னா இந்த பாருங்கள் 854 875 அந்த மாதிரி 856 இந்த மாதிரி நிறைய நம்பர் கிடைக்கிறதுனால நமக்கு நான் என்ன நினைக்கிறேன்னா, நாளைக்கு 857 அப்படி நம்பர் எதிர்பார்க்குறேன். 7ஆம் நம்பர் எடுத்து சி போர்டில் கொடுத்த வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. யாருக்காச்சும் சி போர்டில் 7ஆம் நம்பர் வருது அப்படின்னா நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம்.
எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக. ஏன் சி போர்டை பொறுத்த வரைக்கும் பெண்டிங் நம்பர் சி போர்டில் நமக்கு 7ஆம் நம்பர் வரவே இல்லை. கிட்டத்தட்ட ஒரு 18 நாளாக பெண்டிங்கில் இருக்குது. அதுவும் போக நமக்கு 7ஆம் நம்பர் பெஸ்ட்டில் ஆடக்கூடிய கம்பெனி யாருன்னா உங்களுக்கு வின் கம்பெனி ஆடுவாங்க. 7-2 இதெல்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக ஆடுவாங்க. அப்படி ஆடுறதுக்கான சான்ஸும் அதிகமாக இருக்கிறதுனால தான் சரி ஓகே இந்த நம்பர் வர வாய்ப்புகள் இருக்குதுன்னு எதிர்பார்க்குறோம். அது மாதிரி ஏதாவது உங்கள் கணக்கில் வருது மேட்ச் ஆகுதுன்னா நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம். அதே மாதிரி சேம் நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு நாளைக்கு 1ஆம் நம்பருக்கு 0 ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகுது. நாங்கள் 0 கொடுக்குறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா 0வும் ஒரு 18 நாளாக பெண்டிங்கில் இருக்குங்க. 0வும் 18 நாளாக பெண்டிங்கில் இருக்குது. 7ஆம் நம்பரும் 18 நாளாக பெண்டிங்கில் இருக்குது. இந்த 2 நம்பரையும் தான் நம்ம நாளைக்கு எதிர்பார்க்குறோம். அது மாதிரி தான் ஆடணும்னு எதிர்பார்க்குறோம். கண்டிப்பாக வருமானு பாருங்கள். உங்கள் கணக்கில் மேட்ச் ஆச்சுன்னா எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள். ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கு அதிகபட்சமான வாய்ப்புகள் இருக்கிறனால தான் கொடுக்குறோம். அதே மாதிரி ஒரு 4 நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது. இதுதான் எனக்கு தெரிஞ்சு நாளைக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வர மாதிரி இருக்குது. இதில் ஏதாவது உங்களுக்கு கணக்கு வருதான்னு பாருங்கள். 1ஆம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது, 7ஆம் நம்பர் ஸ்ட்ராங்காக இருக்குது, 2ஆம் நம்பர் ஸ்ட்ராங்காக இருக்குது, 4ஆம் நம்பர் ஸ்ட்ராங்காக இருக்குது. இதுக்குள்ளே தான் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகுது. ட்ரை பண்ணி பாருங்கள். அதிலே வந்து எனக்கு இன்னொரு நம்பர் டவுட்டில் இருக்குன்னா சி போர்டு யாருக்காச்சும் 5ஆம் நம்பர் மேட்ச் ஆகுதான்னு பாருங்கள். எனக்கு 0வும் மேட்ச் ஆகுது இந்த இடத்துல, 5ஆம் நம்பரும் மேட்ச் ஆகுது. அது போக 5ஆம் நம்பர் பி போர்ட்லேயும் மேட்ச் ஆகுது. மேபி டபுள்ஸ் வச்சாலும் வாய்ப்பு இருக்கிற மாதிரியும் காமிக்குது. எனக்கு டபுள்ஸ் காமிக்கல. இங்கேயும் 5ஆம் நம்பர் வரைக்கும் வாய்ப்பு இருக்குது. அதனால தான் 0 கொடுத்துருக்கேன். இங்கேயும் 5ஆம் நம்பர் வரைக்கும் வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியுது. யாருக்காச்சும் இருந்தால் எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கன்னு தான் நான் கொடுக்குறேன். ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் கொடுக்கல, நான் இருந்தால் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் கணக்கில் எப்படி மேட்ச் ஆகுதோ அது அந்த மாதிரி வச்சு ப்ளே பண்ணி பாருங்கள்.